அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவு எதை பத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 புத்தாண்டு பிறக்கப் போகுது. உங்களுக்கே தெரியும். இந்த ஆண்டில் நம்ம எப்பவுமே வழக்கமாக பதிவுகள் போடுறது வழக்கம்தான். அந்த விதத்தில் கோச்சார பலன்கள் 2026ல் இந்த குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த 4 ராஜ கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு எந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒவ்வொரு ராசிக்கும் எந்த இடங்கள் சிறப்பு, எந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டோம். பார்க்காத அன்பர்கள் போய் பார்த்து இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்துக்கிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, என்னதான் 4 கிரகங்களும் பயிற்சி ஆனாலும் 12 ராசிகளும் இருந்தாலும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மேலே தான் நம்ம பார்வை எப்போவுமே பெருசாக இருக்கும். இந்த ஏனைய விஷயங்கள் கல்யாணம், குழந்தை, சொத்து வாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் பணவரவு எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மக்களினுடைய மன ஓட்டம் அதிக கவனத்தை ஈர்க்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 12 ராசிக்காரர்களினுள் கோச்சார ரீதியாக, கோச்சாரங்கிறதே 10% தான், உங்கள் சுய ஜாதகம் தான் 90%. இந்த 10%த்திற்கு உட்பட்டு பொது பலன்களின் அடிப்படையில் ஒரு 4 ராசி அன்பர்களுக்கு கூடுதலான பணவரவை கொடுக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் முதல் அமைப்பாக ரிஷபராசி அன்பர்கள், அதனை அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்கள், அதனை அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள், அதனை அடுத்ததாக மேச ராசி அன்பர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கூடுதலான பண வரவுகளை ஏற்படுத்தும். இதில் கொஞ்சம் நீங்கள் கன்னி ராசிக்காரர்களையும் சேர்த்துக்கிடலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த 5 ராசிகள்னு கூட எடுத்துக்கிடுங்க. இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் கூடுதலான பண வரவுகள் மற்ற ராசிக்காரர்களை விட நன்றாகவே கிடைக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக, பணவரவு ரீதியாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே பொதுவான பலன் தான். அப்போ என்ன இருந்தாலும் பணவரவு சிறப்பாக இருக்குன்னாலும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியை உங்கள் ஜோதிடர்கிட்ட ஒரு முறை ஆலோசனை எடுத்துக்கிட்டு செய்கிறது மிக மிக நல்லது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைவருக்கும் நன்றாக இருக்கட்டும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.